குருப்யோ நமக. குரு அநாதிநாத சித்தர் திருவடிகள் சரணம். குரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. படித்த படிப்புக்குண்டான வேலை எனக்கு கிடைக்கல, நான் படித்ததுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லை, ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது, நிறைய பேருடைய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவங்க என்ன செஞ்சால் இந்த வேலையின்மை பிரச்சனைகள் தீரும், தான் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கும், நான் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சு எனக்கு பதவி உயர்வு கிடைக்கலேன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் தனி முருகன் சன்னதியாக இருக்கணும். அங்கே சடாட்சரம்ங்கக்கூடிய அருங்கோணத்தை பச்சரிசி மாவில் கோலமாக போடுங்க. முருகன் சன்னிதானத்தில் போட்டுட்டு அந்த 6 முனை இருக்கும் சடாட்சரத்தில், 6 முனையிலையுமே 6 நெய் தீபம் ஏற்றி கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பை வேக வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் கோயிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு வரலாம். இல்லை அதை கோயிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, நாட்டு சர்க்கரையை மட்டும் வாங்கி சாமிகிட்ட வச்சு அந்த நாட்டு சர்க்கரையை நெய்வேத்தியம் பண்ணி கோயிலில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த நாட்டு சர்க்கரையை கொடுத்துக்கிட்டு வாங்க. இது மாதிரி தொடர்ந்து முருகனுக்கு நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரங்களில் செஞ்சுக்கிட்டு வரலாம். இல்லை என்னால் அந்த நேரங்களில் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினச்சா பிரதோஷ காலம்னு வரும், 15 நாளைக்கு ஒரு முறை, அதாவது வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம்னு 2 பிரதோஷம் வரும். பிரதோஷத்துக்கு பிரதோஷம் நந்தி பகவானுக்கு இஞ்சி போடாத நாட்டு சர்க்கரை கலந்த அல்லது சுத்தமான கரும்புச்சாறு வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. அபிஷேகத்துக்கு கரும்புச்சாரும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வேலையின்மை பிரச்சனை, பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், நடக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும். 1 வாரம் 2 வாரம் இல்லை, தொடர்ந்து நீங்கள் மாதம் செஞ்சுக்கிட்டு வாங்க. இதில் நல்ல பலன்கள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும்.